5 முறை கருட சேவை. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் நடைபெறும் ஆடிப்பூர திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக 5 முறை கருட சேவை இருக்கிறது. இது ஆண்டாள் அவதார தினத்தை முன்னிட்டு நடைபெறும் ஒரு சிறப்பு வைணவ நிகழ்வாகும். திருவிழாவின் 5ஆம் நாளில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. காலை 10 மணியில் இருந்து இந்த கொண்டாட்டம் தொடங்குகிறது. மாலை நேரத்தில் 5 பெருமாள்கள் தனித்தனியே கருட வாகனங்களில் எழுந்தருளி மாட வீதிகளில் பவனி வருகின்றனர். பெரிய பெருமாள், ரங்கமன்னார், சீனிவாச பெருமாள், சுந்தரராஜ பெருமாள், திருத்தங்கள் அப்பன் பெருமாள் ஆகிய 5 பெருமாள்களும் காலை 10 மணிக்கு ஆண்டாள் கோவிலின் முன்புள்ள ஆடிப்பூர மண்டபத்திலே எழுந்து அருள்கிறார்கள். அவர்களுக்கு மங்களாசாசனம் செய்து வைக்கிறார் பெரியாழ்வார். அதனைத் தொடர்ந்து பஜனை பாடல்கள், கோலாட்டம், ஒயிலாட்டம் போன்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. பெருமானுடைய அனுபவத்தை தந்து நமக்கெல்லாம் மங்களாசாசனத்தை பெற்றுக்கொண்டு திருமாலிலும் சோழமலை பெருமாளை செவிப்பதற்காக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. இந்த 5 கருட சேவை என்பது ஆண்டாள் பக்தியின் உச்சத்தையும் வைணவ மரபின் பெருமையையும் பிரதிபலிக்கும் ஒரு ஆன்மீக அனுபவமாகும். பாடிய பெருமாள் இதோ சுந்தரராஜ பெருமாள் இருந்து இது ஆண்டாள் திருமண பாக்கியத்தின் ஒரு ஆன்மீக குறியீடாகவும் கருதப்படுகிறது. தெய்வமாக இது ஆண்டாள் மற்றும் பெரியாழ்வாரின் பாசத்தையும் பிரதிபலிக்கிறது. மாலை நேரத்தில் 5 பெருமாள்களுக்கும் நவகலச திருமஞ்சனம் என்னும் புனித நீரால் அபிஷேகம் செய்யும் நிகழ்வு நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து மாட வீதிகளில் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதற்கடுத்து பெருமாள் சயன சேவை நடைபெறுகிறது. இந்த திருவிழாவை காண்பதற்காக தமிழகம் மட்டுமல்லாத அண்டை மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் கூட பக்தர்கள் வருகிறார்கள் என்பது கூடுதல் சிறப்பு.